நாய் கூட விளையாடாத விளையாண்டுக்கிட்டு இருக்க. நாய் வாழை பிடிக்காத கடிக்கும். வாள் எப்படி கடிக்கும் அப்படின்னு கூப்பிட்டான். ஒரு வீடு கட்டணுமியா, கட்டிடுவான். எவ்வளவு கட்டணும்? வீடை முதல்ல கட்டுறதுக்கு சொல்ல பண்ணு. ஐயா கீழே கட்டணும்னா 1 லட்ச ரூபா ஆகும். மாடி வீடுக்கு ஒரு 50,000 ரூபா ஆகும். ரெடியா பண்ணு. ஐயோ என்கிட்ட இப்போதைக்கு 50,000 தான் இருக்கு, மூல மாடியை மட்டும் கட்டி கொடு, அப்புறம் வசதி அப்படி கீழே கட்டிக்கிடுவான். அது என்ன செய்வேன், என்ன கட்டி தூஞ்சல் மாதிரி தொங்கைய விட முடியும். அங்கிள் இன்னைக்கு உங்க வீட்டுல கோழி பிரியாணியா? எப்படி அவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்ச? இல்ல எங்க வீட்டு கோழியை காணும். ஒரு ஆள் காட்டை வச்சே படம் எடுத்திருக்காரு. ஃபுல்லா உங்க படம் ஃபுல்லாவே காட்டிலே எடுக்கிறீங்களாமே. ஹீரோ ஆறு, ஹீரோயின் ஆறு. ஆற்காடு ஆறுமுகம், ஹீரோயினை ஏற்காடு எலியலிசி அப்படின்னு அதையும் காட்டில் உள்ள தலைவரே நீங்க சொன்ன மாதிரி அசிஸ்டன்ட் கமிஷனை போட்டு தள்ளிட்டோம். நான் எப்படி அசிஸ்டன்ட் கமிஷனர் போட்டு தள்ள சொன்னேன்? நீங்க ஏன்னா ஒரே புழுக்கமா இருக்கு, ஏசியை போட்டு அப்படிங்க. ஏசியை போட்டுக்கிறாங்க, ஏசியவே போட்டு முடிச்சிருக்காங்க. ஏங்க காலை இழுத்து நடக்கிறீங்க, கால் வலிங்க. அட பாவமே, தனியா வந்தீங்க, ஒய்ப்பை கூட கூட்டு வந்திருக்கோம். எதுக்குங்க கால் வலி மட்டும் போதும், தலைவலி வேற கூட. என் மனைவியெல்லாம் கோவம் வந்தா பத்திரம் காலியா மாறிடுவா. நான் அப்புறம் காலியா ஆயிடுவேன். அடிச்சு காலிங்கிறத அப்படியே எதுகமோனையோட அழகா சொல்லுவாங்க. இந்த லேடிஸை பாருங்களேன், ஆச்சரியமா இருக்கும். யூடியூப்ல எல்லா சமைக்கிறோம் பார்க்குறது. நண்டு வறுவல் செய்வது எப்படி, நத்தை செய்வது எப்படி, அவங்க அத்தையும் அதை படிக்குது. எல்லாம் செஞ்சுட்டு இத்தனையும் படிச்சுட்டு யூடியூப்ல 20 பார்த்துட்டு என்ன வைக்குதான், உப்புமா தான் செய்யுது. இதுக்கு எதுக்கு நீங்க யூடியூப்ல போய் பாக்குறீங்க? நாங்க பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு உங்க வீட்டுக்கு வந்து விளக்கு ஏத்தனா தான் உங்களுக்கே பெருமை. அட எருமை, அது வரைக்கும் நாங்க இருட்டில உட்காந்துருந்தோம். கடவுளோட ஒருத்தர் சோகமா உட்காந்துருக்கும். வந்தார், வந்துட்டு தம்பி ஏதாவது வரம் கேளு, ஏன் காதலி என் கூடயே சேர்த்து வச்சு கல்யாணம் பண்ணி வைங்க. அட முட்டாப்புலே, உன்னை வரந்தானே கேட்க சொன்னேன், ஏன்டா இப்படி சாவம் கேட்டு சாகுற? ஏன்னா தெரிய வேணாமா உனக்கு, எதற்கு துன்பம் வரும்? வர்ற மே மாதம் 7ஆம் தேதி தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா ஸ்கூல் எல்லா காலேஜும் லீவு அப்படின்னு இருக்கான். பதறிட்டாங்க, என்னடா ஒரு இது அடுத்து நடக்க போற, எப்படி அப்படி சொல்ற? மே மாதம் 7ஆம் தேதி அப்படின்னா விசேஷம், ஸ்கூல் காலேஜ் லீவு வரைக்கும் என்ன நடக்க போகுது? இல்லை அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்ட்டேன். எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லைன்றாங்க. அப்படியா, ஒன்று நீ ராமேஸ்வரம் போயிட்டு வாப்போம். எனக்கு சொந்த ஊரே ராமேஸ்வரம் தாயா. மாரியம்மா எப்படியாவது இந்தியாவுடைய தலைநகர் மதுரைன்னு மாத்திரு. எதுக்குடா? நான் பரீட்சையில் அப்படிதான் எழுதியிருக்கேன், இப்படி மாத்திட்டு எனக்கு அது வசதியா போயிடும். இவன் பரீட்சை எழுதுனதுக்காக அதை எப்படி நம்ம மாற்ற முடியும்? அன்பா உன்ட்ட 2 பங்களா இருந்தா என்ன செய்வேன்? உயிர் நண்பன்டா, அதுல ஒண்ணு உனக்கு தந்துருவேன்டா. உன்ட்ட 2 கார் இருந்துச்சுன்னா என்ன செய்வேன்? உன்னை விட்டா எனக்கு 6 இருக்கு, அதுல ஒரு காரை உனக்கு தந்துருவேன். சரி, இப்போ உன்ட்ட 2 பேனா இருந்தா என்ன செய்வேன்? அதுல ஒண்ணு உனக்கு தர மாட்டேன்டா. ஏன்டா? இல்ல உண்மையிலே என்கிட்ட 2 பேனா இருக்குடா. ஏன்னா இல்லாதவனா கேள்வி எத்தனை வேணா. உங்க வீட்டுக்கு விளக்கு ஏத்துறதுக்காண்டி லட்டு மாதிரி வரங்க. லட்டு மாதிரி வரீங்க, ஆனா குடும்பத்தையே பூந்தியாவில நொறிக்கிறீங்க. நம்ம கணக்கு பார்த்து ரொம்ப மோசம்டா. கணக்குல இவ்வளவு வீக்கா இருப்பான்னு நினைக்கவே இல்லை. என்னடா பண்ணு, தன்னுடைய 4வது பொண்ணுக்கு 5 பேர் வச்சிருக்காரு. ஹலோ, டிவி கடையா? ஆமாங்க. என்ன நீங்க டிவி கொடுத்தீங்க? உடனே வாங்க, எனக்கு முண்டாட்டிக்கு ஒரே சண்டை. என்னடா, நான் பஞ்சாயத்து படம் நடத்துறேன், உனக்கும் முண்டாட்டி சண்டைக்கு நான் எதுக்கு வரணும்? நீ தானே சொன்னீங்க டிவி வாங்கி 2 வருஷத்துல எந்த பிரச்சனையாலும் போன் பண்ணு. சின்ன வயசா இருக்கும்போது என்ன நினைச்சனோ அதுவாவே ஆயிட்டேன். என்னடா நான் பெரியவனாக நினைச்சேன், அதுவாவே ஆயிட்டேன். நான் கூட ஏதோ டாக்டர் ஆயிட்டாங்க போலன்னு சொல்லி பக்கத்தால. வெள்ளிக்கு அப்புறம் சனி ஜெயிக்க போறது எங்க அணி. சனிக்கு அப்புறம் ஞாயிறு, பேசாம போயிரு. நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட்டமா போனாங்க. என் பேச்சுல சொல்லு இல்லையா, பொருள் இல்லையா, சொல்லும் இருக்கு பொருளும் இருக்கு, எடுத்தறி கல்லுதான் இல்ல. அதான் ஒருத்தன் 40,000 ரூபாய்க்கு 4 மைல வாங்கி பிடிச்சிட்டு போனேன். காலையில 7 மணிக்கு அந்த ஏரியாவே கூட்டிட்டாங்க. என்ன வினோதமான இருக்கே, என்னங்க 4 மைலோட போறீங்க? டாக்டர் சொன்னாரு, உடம்பு குறையிறதுக்கு தினம் 4 மைல் நடக்கணும் அப்படின்னாரு. அது இந்த 4 மைல். டாக்டர், நேற்று ராத்திரி மாவாட்டுற மாதிரி கனவு கண்டேன். சரி, அதுக்கு முன்னாடி உளுந்து ஊற போற மாதிரி கனவு கண்டேன். எங்க வீட்டுக்காரர் எடுத்துக்கோங்க, ஏதா போட்டாலும் மனுஷன் பாராட்டினதே கிடையாது, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க இட்லி போட்டா நல்லா இல்ல, பிடிக்கல. சப்பாத்தி போட்டா நல்லா இல்ல, பிடிக்கல. தோசை போட்டா நல்லா இல்ல, பிடிக்கல. பிரியாணி போட்டா நல்லா இல்ல, பிடிக்கல. ஒரு நாளைக்கு அவரை பட்னி போட்டு பாருங்க. டாக்டர், ரொம்ப குண்டா இருக்கேன் டாக்டர், நீங்க வாக்கிங் போகணும். நடந்தேவா டாக்டர் அப்படின்னு. ஏன் அங்கிள், இந்த கரண்ட் போகுதுன்னு சொல்றாங்களே, அது எங்க தான் போகுது? நான் முக்கியமான ஒரு வேலை கிளம்பிக்கிட்டு திரும்பிட்டு சகுனம் சேரல. அது மாதிரி இதுக்கு என்ன பதில் சொல்லுங்க? தம்பி, நான் ரொம்ப குடும்பப்படுத்த மாட்டேன். அந்த மாதிரி கேள்வி இப்படி கேள்வி எல்லாம் கேட்க மாட்டேன். தமிழ்ல சாதாரணமா தான் கேட்க போறேன். சொல்லுங்க, கேளுங்க. நான் என்ன கேட்கறேன் அதுக்கு எதிர்ப்பது மட்டும் சொல்லு, போதும். கேளுங்க. வெளிச்சம், இருட்டு. வெரி குட், வெரி பேட். அது இல்லப்பா, அதான்ப்பா, நான் ரொம்ப கோபமா இருக்கேன், நான் உங்களை லவ் பண்றேன். செரு பிஞ்சு ஒரு விளக்கு மாதிரி அந்து போயிரும். நீ வெளியே வாடா, நீ உள்ள வாடா, உனக்கு வேலை கிடையாது, எனக்கு வேலை கிடையாது. எங்க அப்பா பேரெல்லாம் அந்த காலத்திலேயே பத்திரிகையில வந்திருக்கடா. ஆச்சரியமா இருக்கடா. எந்த பத்திரிகையில? அவர் கல்யாண பத்திரிகையில தான்.
அப்புறம் கல்யாணம் தடப்பல ஆகிட்டு இருக்கு, பொண்ணை காணோம். 10:45 ஆச்சு, தாலி கட்டணும். எங்கேயா பொண்ணு, எங்கேயா பொண்ணோட அப்பா கூப்பிட்டாங்க. என்ன நீ பொண்ணு பத்து வச்சிருக்க, பொண்ணு எங்க? பொண்ணு எட்டவரில் என்னடா சொன்னீங்க நீங்க? நான் என்ன சொன்னேன்? பொண்ணு இருக்கிற இடம் தெரியாதுன்னு, இங்கே தான் இருக்கு எனக்கு தெரியல. ஏன்டா திருக்குறள் எழுதிட்டு வரல? ஏற்கனவே திருவள்ளுவர் எழுதிட்டார்.